தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும்
திண்டுக்கல் மறைமாவட்டம் பஞ்சம்பட்டி பங்கு திரு இருதய ஆண்டவர் திருத்தல பங்கு தந்தை அருள்பணி பெர்னாட்ஷா, உதவி பங்கு தந்தை ஜோசப் மில்டன் மற்றும் பங்கு இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் உங்களுக்கு எங்களது அன்பையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றோம். உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன நற்கருணை ஆண்டவரின் கல்வாரி பலியிலே பங்கேற்க கூடியிருக்கும் நமக்கு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நற்கருணை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை. அந்த நற்கருணையால் தான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம். நற்கருணை இல்லாமல் திரு அவை இல்லை. எனவே அப்படிப்பட்ட நற்கருணை பக்தியிலே, ஆராதனையிலே, குறிப்பாக திருப்பலியிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ இத்திருப்பலியில் நாம் எல்லாருக்காகவும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் என் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீதே இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகி எங்களோடு இருந்து உம்முடைய கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்தினவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னிறை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பயணித்தபோது பசியால் தாகத்தால் தவித்தார்கள். ஆண்டவரிடமிருந்து இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் கூட நெருக்கடியான நேரத்தில் தங்களுடைய அவநம்பிக்கையை அவர்களுடைய முணுமுணுப்பின் வழியாக வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய முணுமுணுப்பை கேட்ட கடவுள் அவர்கள் மேல் சினம் கொள்ளாமல் மன்னாவையும் காடையையும் அப்பத்தையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்து அவர்களின் பசியை போக்கும் நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டும் இன்றைய முதல் வாசகத்தை கவனத்தோடு கேட்டு தியானிப்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை
இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையருக்கு நீர் விரித்துரைத்தவை. இவற்றை நாங்கள் உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கிறிஸ்தவர்களின் உண்மையான இயல்பு எது என்பதையும் அந்த இயல்புக்கு ஏற்ப அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். நாம் அனைவரும் கிறிஸ்துவால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம், கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே நம்முடைய மீட்பரின் இயல்புகளான நீதியிலும் தூய்மையிலும் வாழ்ந்து அவருக்கு சான்று பகர அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்தை கவனத்தோடு கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபோரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், மாறாக நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காக உழையுங்கள் என்று சொல்வதன் பொருள் என்ன? ஆண்டவர் நம்மை உழைக்கக்கூடாது என்று சொல்கிறாரா? அவர் அப்படி சொல்லவே மாட்டார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணம் என்ன? அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம் என்று சொல்வதன் மூலம் நம்முடைய குடும்பத்திற்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ, உணவுக்காகவோ, உறைவிடத்துக்காகவோ, படிப்பிற்காகவோ, நம்முடைய மன மகிழ்விற்காகவோ, நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காகவோ நாம் உழைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக நம்முடைய அன்றாட மனித தேவைகளுக்காக மட்டும் உழைப்பது நம்முடைய முதன்மையான குறிக்கோளாக, செயல்பாடாக இருக்கக்கூடாது. மனித தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதில் நாம் நிறைவு அடையக்கூடாது. காரணம், நாம் கடவுளின் பிள்ளைகள், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் கடவுள் நமக்கு உடலை மட்டுமல்ல, உடலோடு கூடிய ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். எனவே உடல் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்துவிட்டு ஆன்மாவின் தேவைகளை மறந்துவிடக்கூடாது. நம் உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா அழியாதது. அந்த அழியாத ஆன்மாவுக்காக உழைக்க வேண்டும். எப்படி
அழியாத ஆன்மாவுக்காக நாம் உழைப்பது. அழியாத ஆன்ம உணவு எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் தரக்கூடிய நற்கருணையும் தான் அழியாத ஆன்ம உணவு. அதற்காகவே நாம் உழைக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு உணவு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விண்ணக வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு ஆன்ம உணவான நற்கருணை அவசியமானது. அந்த நற்கருணையை நாள்தோறும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தகுதியான உள்ளத்தோடு நாம் அனைவரும் பெற வேண்டும். நற்கருணை, ஜெபம், இறை வார்த்தை அனைத்தும் நமக்கு ஆன்ம உணவு. இந்த ஆன்ம உணவை நாம் அடிக்கடி உண்பதால் நமது அன்றாட தேவைகளை அவர் நிறைவாக பூர்த்தி செய்வார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33 வாசிக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நாம் எல்லாரும் திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் உள்ள எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்கள்? திருப்பலிக்கு செல்லாமல் தினமும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிகள் நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தொடக்க கால திருச்சபையிலே இறை மக்கள் நற்கருணை கொண்டாட்டம், ஜெபம், இறை வார்த்தைக்கு செவிமடுத்தல், உறவில் வாழுதல் போன்ற ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டதால் திருச்சபை வளர்ச்சி அடைந்தது. நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் திருப்பலி, ஜெபம், இறை வார்த்தை இவற்றில் ஈடுபாடு கொண்டு வாழும்போது பங்கு திருச்சபை மற்றும் நம்முடைய குடும்ப திருச்சபை வளர்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே உறவு மலர்கிறது. நம்முடைய குடும்பங்களில் கூடிய ஒவ்வொருடைய ஆன்ம வாழ்வும் பாதுகாக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் யாரையாவது அன்பு செய்தோம் என்றால் அந்த அன்பை காட்டுவதற்காக நாம் எதையாவது கொடையாக கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் அன்பு செய்தார். அந்த அன்பின் கொடையாக நமக்கு சிலவற்றை கொடுத்து சென்றார். முதலாவதாக திருச்சபை. பேதுரு, நீ பாறை, இந்த பாறையின் மீது திருச்சபை கட்டுகிறேன். எவற்றையெல்லாம் இந்த மண்ணகத்தில் கட்டுகிறாயோ அவையெல்லாம் விண்ணகத்தில் கட்டப்படும். எவற்றையெல்லாம் இந்த மண்ணகத்தில் அவிழ்ப்பாயோ விண்ணகத்தில் அவிழ்க்கப்படும் என்று சொல்லி திருச்சபையை நமக்கு கொடையாக கொடுத்து சென்றார். இரண்டாவதாக நற்கருணை. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்போர் என்று வாழ்வர். இதோ உலகு முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கேன்னு சொல்லி நமக்கு நற்கருணை கொடையாக கொடுத்திருந்தார். மூன்றாவதாக தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி நமக்கு தூய ஆவியானவர் கொடையாக கொடுத்திருந்தார். நான்காவதாக அவருடைய தாய் மரியாள், இதோ உன் தாய் என்று சொல்லி இந்த 4 கொடைகளில் மிகச்சிறந்த கொடை அவருடைய உடலான, அவருடைய பிரசன்னமான தூய நற்கருணை. தூய நற்கருணையை நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நாள்தோறும் இல்லாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது பங்கு திருச்சபையோடு இணைந்து பெறும்போது நமது ஆன்ம வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வில் வளர்ந்து நம்முடைய குடும்ப வாழ்வில் மலர இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். குறிப்பாக நற்கருணை பக்தியிலே வளர்வதற்கு இந்த திருப்பலியின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்
எல்லாம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆமென். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் தந்தையினுடைய பாதத்திலே இப்போது எடுத்து வைப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் அகில உலக கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் குருக்களையும் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். தூய ஆவி தொடர்ந்து அவர்களை அருளிலும் ஞானத்திலும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வல்லலே இறைவா, எம் தமிழக திரு அவையை வழிநடத்தும் அனைத்து ஆயர்களையும் குருக்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றும் இருபால் துறவியரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மாறிவரும் காலச்சூழலுக்கு ஏற்ப தங்கள் பணியை சிறப்பாக செய்து இறையாட்சியை இம்மண்ணில் கட்டிட அவர்களுக்கு தேவையான அருளையும் ஞானத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் நாயகனே எம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வை செழுமையாக்க நீர் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதை அர்ப்பண உணர்வோடும் ஈடுபாட்டோடும் வழிநடத்தி வரும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அதன் உடன் பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இனி வருகின்ற காலங்களிலும் மாதா தொலைக்காட்சி அதனுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் நிறைந்த ஆசீர்வாதமாய் இருக்க தேவையான அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றே இறைவா, எம் திண்டுக்கல் தல திருச்சபையை வழிநடத்தும் மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் குருக்களையும் இருபால் துறவியரையும் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். கிறிஸ்துவில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி என்ற எம் மறை மாவட்டத்தின் விருது வாக்கிற்கேற்ப நாங்கள் தொடர்ந்து எம் ஆன்மீக வாழ்வில் பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் அன்பு தெய்வமே இறைவா, 189 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க எம்முடைய பஞ்சம்பட்டி பங்கு திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தை உம்முடைய பாதுகாப்பில் வைக்கின்றோம். அதை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் ஊர் தலைவர்களையும் மேலும் பங்கில் செயல்படும் பக்த சபைகளையும் இறை மக்களையும் மேலும் எம் பங்கில் வாழும் பிற சமய அன்பர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். தேற்றும் திரு இருதய ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடும் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் மற்றும் மன்னிப்பு இவற்றால் நாங்கள் கழுவப்பட்டு நற்கருணையை மையப்படுத்திய உண்மையான ஆன்மீக வாழ்க்கை வாழ எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உம்முடைய அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதனின்றும் பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதனின்றும் பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயல் மனிதரை உருவாக்கினீர். இந்த உலகத்தின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்முடைய பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம்முடைய செயல்களின் மேன்மைகளைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக வைக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறி எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் பெற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வை தருவதாக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியை பெற்ற மகிழ்ச்சியிலே சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.